தேர்தலுக்கு பின் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காணாமல் போகும் என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் எடுத்த முயற்சியில் கிடைக்கும் தோல்விகளால் விரக்தியில் அவர் பேசுவதாக பே சண்முகம், முத்தரசன் ஆகியோர் காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளனர். மூவரும் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். மக்களுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மக்களுக்காக போராட்டம் நடத்துவதில்லை. இன்னும் மேற்கொண்டு பேசலாம். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கின்றது. அதில் நாங்கள் தலையிட்டு பேசுவது அவ்வளவு சரியாக இருக்காது என்ற காரணத்தினால் நாங்கள் உங்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு நாங்கள் பேசுகிறோம். மக்கள் மனதிலே நீங்கள் செல்வாக்கு இழந்து விடுவீர்கள். தேர்தல் நேரத்தில் உங்களுடைய கட்சி அடையாளம் தெரியாமல் போய்விடும் என்பதை எச்சரிக்கின்றேன். அதிமுக காணா போதா, கம்யூனிஸ்ட் கட்சி காணா போதான்றத தேர்தல் முடிவு வெளிப்படுத்தும். அவர் முதல் நாள் ஒன்று பேசுகிறாரு, மறுநாள் ஒன்று பேசுகிறாரு, அதுக்கு அடுத்த நாள் ஒன்று பேசுகிறாரு. ஒன்றுக்கொன்று முரண்பாடாக பேசுவதையே வழக்கமாக திரு எடப்பாடி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். முதல்ல அவர் ஒரு நிலைப்பாட்டுக்கு வரட்டும். அந்த கூட்டணியை முதல்ல சரி செய்ய வேண்டிய ஏராளமான விஷயங்கள். அதிமுக பிஜேபி கூட்டணியே ஒரு ஒன்றுபட்ட கூட்டணியாக இல்லாமல் ஒருத்தர் கூட்டணி ஆட்சின்றாரு, ஒருத்தர் தனித்து ஆட்சின்றாரு. அவர் சொல்கிறாரு பிஜேபி கூட்டணியில் பல பேர் இருக்கலாம், நாங்கள் பிஜேபியோட கூட்டணின்னு சொல்கிறாரு. முதல்ல இப்போ நாங்கள் அந்த மாதிரி திமுகவோட பல பேர் கூட்டணி, நாங்கள் தனியாக ஒரு கூட்டணி தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். முதல்ல பிஜேபி அதிமுக கூட்டணியே அந்த வேலையை அவர் ஒழுங்காக கவனிக்கிட்டோம். எங்களை பற்றி நாங்கள் அவர் கவலைப்பட, அதாவது ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுதான், அந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது எடப்பாடி சொல்கிறது. தன்னால் ஒரு கூட்டணியை அமைக்க முடியல, இதில் வெறுப்புற்று, சோர்வுற்று, அதிருப்தியுற்று கம்யூனிஸ்ட் கட்சியை வசமாறி பொழிவதன் மூலமாக, கட்டெரும்பு ஆகிவிட்டது என்று சொல்வதன் மூலமாக தன்னை அவர் தக்க வைத்து கொள்ளலாம் என முயற்சிக்கிறார். அவரை பொறுத்த மட்டும் ஒரு நம்பகமற்ற தலைவர். துரோகம் இழைப்பது யார்? எடப்பாடி துரோகம் இழைக்கிறார். எடப்பாடி என்கிற பெயர் இப்பொழுது எட்டையப்பராக அவர் மாறிவிட்டார். அவர் மாறியதை மட்டுமல்லாமல் மற்றவங்களையும் வர வேண்டும் என்று அவர் அழைக்கிறார். அப்படி அரசியல் நாகரிகம் தவறி பேசினால் இவர் மாதிரி சாக்கள் நாங்கள் வழங்க மாட்டோம். அரசியல் ரீதியாக உரிய பதிலை என்றைக்கும் அளிப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.